2026ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியில் தோனி சிஎஸ்கே அணிக்காக விளையாட உள்ள நிலையில் தனது ஜெர்சி எண்ணை மாற்றம் செய்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட வீடியோ ஒன்றில் தனது ஜெர்சி எண்ணை 7லிருந்து 8ஆக மாற்றப் போவதாக தெரிவித்துள்ளார். மேலும் சில எண்கள் நம்மிடையே நின்றுவிடும் எனவும் அப்படிதான் 7 என்ற எண்ணும் எனவும் கூறியுள்ள அவர் இன்று 8ஆம் எண்ணுக்கு மாறுவதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு பிசிசிஐ எண் 7ஐ இனி யாரும் பயன்படுத்த முடியாது என கூறி அறிக்கையை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. T20 உலகக்கோப்பையில் அசத்திய சஞ்சு சாம்சன் கடவுளுக்கு மிகவும் பிடித்த குழந்தை என இந்திய வீரர் முகமது சிராஜ் புகழாரம் சூட்டியுள்ளார். சஞ்சு சாம்சன் சூப்பர் 8 சுற்றின் கடைசி போட்டியில் 97, அரையிறுதியில் 89, இறுதிப் போட்டியில் 89 ரன்கள் எடுத்து அசத்தினார். இதன் காரணமாக சஞ்சு சாம்சன் தொடர் நாயகன் விருதும் வென்றார். இந்த நிலையில் இந்திய வீரர்களுக்கான நமன் விருதில் பங்கேற்று பேசிய சிராஜ், மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான போட்டியில் சஞ்சு சாம்சன் விளையாடிய விதம் மிகவும் முக்கியமானது என்றும் பிளேயிங் 11இல் இல்லாமல் இருந்து முக்கியமான 3 நாக் அவுட் சுற்றில் கிளட்ச் செயல்பாடுகளை வழங்கி அசத்தியதாகவும் தெரிவித்தார். தங்கம், வெள்ளி விலை நிலவரம், பெட்ரோல் டீசல் விலை மற்றும் பங்குச் சந்தை நிலவரம் குறித்து தற்போது பார்க்கலாம். சென்னையில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 14,650 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,17,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை 1 கிராம் 280 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,80,000 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. சென்னையில் பெட்ரோல் லிட்டருக்கு 101 ரூபாய் 6 பைசாவுக்கும், டீசல் 92 ரூபாய் 81 பைசாவுக்கும் மற்றும் சிஎன்ஜி 91 ரூபாய் 50 பைசாவிற்கும் விற்பனையாகிறது. மும்பை பங்குச் சந்தையில் குறியீட்டு எண் சென்செக்ஸ் 76,070 புள்ளிகளிலும், நிப்டி 23,581 புள்ளிகளிலும் வர்த்தகம் உள்ளது. போஸ்டா எட்கேஸின் பங்குச்சந்தை நிலவரம் குறித்து விளக்கம் தருகிறார் பங்குச்சந்தை நிபுணர் கார்த்திகேயன். மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம், நிஃப்டி 23,000 பக்கமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 23,300 23,000 ரேஞ்சில். ஸோ 23,000 வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவாக ஷார்ட் செல் ட்ரேட் பண்ணவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணதுனால அந்த இடத்துல ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து செல் அண்ட் ரைஸ் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் பவுன்ஸ் ஆனாலும் ஷார்ட் பண்ணுவாங்க. 22,200 300 அந்த ரேஞ்சுக்கு வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு வந்து நிஃப்டி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போது டவுன் ட்ரெண்டுக்கு நிஃப்டி வந்து வந்துருச்சு. ஸோ ஒன்ஸ் ட்ரெண்ட் ஆச்சுன்னா ஒரு 2-3 மாதம் டவுன் ட்ரெண்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து மேல் நோக்கி இந்த மாதம் வந்துடுமா, நிஃப்டி 24,500 25,000 வந்துடுமான்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவாக தான் இருக்குது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஒரு 4-5 வருஷம் வச்சுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷம் வச்சுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 2029 2030 ரேஞ்சிலலாம் நல்ல ப்ராஃபிட்டபுளாக உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொன்ன மாதிரி 2029லேயே 35,000 தாண்டிடும். ஸோ 2032 நிஃப்டி வந்து 45,000 தாண்டிடும் அப்படிங்கிறது எனக்கு கணக்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து சப்போர்ட் லெவல் பொசிஷனெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18,000 19,000 பக்கமாக ஒன்று இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டில் வாங்குறது காசு இருந்ததுன்னா இந்த இடத்துலையும் வாங்க, இறங்கினா அந்த இடத்துலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் லாட்ஸை. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடர்ஸாக என்ன பண்ணலாம் இன்ட்ராடேக்கு அப்படின்னா, சைட்வேஸ் டு மைல்டு பேரிஷ் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலாம் அப்படின்றது என்னோட வியூவாக இருக்குது. நன்றி, வணக்கம்.